ஒரு 5, 6 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இது நடந்து. ட்விட்டர்ல வந்து நடிகர் விவேக், காமெடி நடிகர் விவேக் இருக்கார் இல்லையா? இருந்தார் இல்லையா? அவரு அப்பயே ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. என்னன்னா இந்தியர்கள தமிழர்கள்லாம் வந்து இந்தியர்கள்ங்கிற வார்த்தைய தமிழர்கள் வார்த்தைய போட்டு என்ன பண்ணியிருந்தாரு, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நினைக்கிறேன். உலகத்திலே சிறந்தவர்கள், எல்லா அறிவும் உடையவர்கள் அப்படிங்கிற மாரி போட்டு போட்டிருந்தாரு. அப்ப நான் அத போஸ்ட்ல போட்டிருக்கும்போது நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ட்விட்டர்ல கமெண்ட் செக்ஷன்ல பண்ணியிருக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, அதாவது தமிழர்களோ, இந்தியர்களையோ வந்து அவங்கவங்கள உவர்த்து தெரிஞ்சு பேசுறதுன்றது தப்பு இல்ல. பட் அடுத்தவங்கள வந்து உலகத்திலேயே சிறந்தவங்க, அதாவது அவங்களுக்கு கீழ தான் எல்லாருமே அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளவு சரியானதில்ல. அது குறிப்பா அது ஃபேக்ட்டும் கிடையாது. இந்தியர்கள், தமிழர்கள் அப்படி பேசும்போது. ஏன்னா, அ செ செ இங்க வெள்ளைக்காரங்கள வந்து திட்டி தான் இந்தியர்கள் வந்து தங்கள தமிழர்களோ, இந்தியர்களோ பெருமைப்படுத்திக்கிறாங்க. அது நான் அதிகமா பட்டிமன்றங்கள்ல அதுல இதுல இன்டர்வியூஸ்ல நடக்குது. அப்படி ஃபேக்சுவலா அப்படி வந்து கிடையாது. ஏன்னா ஃபேக்ட்ஸ் படி அப்படி பார்க்கணும் அப்படின்னா, சயன்டிஃபிக்கா ஃபேக்ட்ஸ் படி பார்க்கணும் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்பொழுது, வெள்ளைக்காரங்க தான் வந்து அதிக நன்மைகள செய்தவர்களா இருக்கிறாங்க. அதிக அறிவுள்ளவர்களா இருந்திருக்கிறாங்க. அது நடைமுறையில இம்ப்ளிமெண்டேஷன் சிவிலைசேஷன்ல வந்து அது காட்டுது. அதுதான் காட்டுது. நியல் நியல் ஃபெர்குசன் போன்ற அறிஞர்கள்லாம் வந்து ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சிவிலைசேஷன்ங்கிற புக் வாங்கி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அமேசான்ல இருக்கு. அப்ப படிக்கும்போது என்ன நம்ம கிறிஸ்தவ வரலாறு தெரியும். அதே சமயத்துல ஜெனரல் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன எழுதுறாங்க அப்படிங்கிறதும் தெரியணும் ஃபேக்சுவலா. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இவர்ட்ட நடிகர் விவேக்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா, அவர் போட்ட போஸ்ட்டுக்கு, தமிழர்களோ, இந்தியர்களோ வந்து தப்புன்னு ஒத்துக்கிறது கிடையாது. செல்ஃப் கிரிட்டிசிசமோ, செல்ஃப் கரெக்ஷனோ கிடையாது. அது அதிகமா இருக்கிறதில்ல. அதுதான் பிரச்சனை. தங்கள உயர்த்தி பேசி அடுத்தவங்கள வெள்ளைக்காரங்கள திட்டி பெருமை தேடிக்கிறாங்களே ஒழிய, வெள்ளைக்காரங்க மாரி தவற தவறுன்றும், சரிய சரி என்றும் ஒத்துக்கிறது கிடையாது. அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல வெள்ளைக்காரன் வந்து சிறந்தவர்களா இருக்கிறாங்க. இந்தியர்கள், தமிழர்கள் வந்து அத சரியா பண்றதில்ல. அது வந்து வெள்ளை கருப்பை கருப்புன்னு, வெள்ளை வெள்ளைன்னு சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் வெள்ளைக்காரங்களுடைய கான்செப்ட்டா பெரும்பாலும் இருந்திருக்குது. ஆனா வந்து தமிழர்களுடைய, இந்தியர்களுடைய அவங்களுடைய சுபாவம் எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, கருப்ப வெள்ளைன்னு, வெள்ளைய கருப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு இல்லாட்டி சாம்பல் நிறத்தில தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டிட்யூட் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தேன். அந்த மாரி ஒரு கருத்துல போட்டிருந்தேன். அப்போ அவரு படங்கள்ல தமிழ உயர்த்தி பேசின விவேக், மேடைகள்ல பேசின நடிகர் விவேக் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதுல அவருடைய தாழ்மைய பாராட்டணும். கரெக்ட் தான் நீங்க சொல்றதுங்கிறத அக்ரி பண்ணி போட்டிருந்தாரு. என்னோட ரிப்ளை காமெண்ட்டுக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ அந்த ரெஸ்பாண்ட் பண்றதே அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம். அதுபோக அத ஃபேக்ட்டா ஒத்துக்கிற ஒரு விஷயம் அவருக்குள்ள இருந்திருக்குது. அவருக்கும் ஆனா ஏன்னா அவர் படங்கள்ல செல்ஃப் கிரிட்டிசிசம்லாம் பண்ணியிருக்காரு. இந்தியர்ல, தமிழர்கள்ல பண்ணியிருக்காரு. நெறைய விஷயம் படங்கள்ல மூட நம்பிக்கைகள எதிர்த்து பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கும் அதாவது அந்த உதாரணம் சொல்லப்போனா, அந்த அ லாரி இது இல்ல லாரியில எலுமிச்சம்பழம் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு அவரு. அப்போ அதெல்லாம் வந்து அந்த லாரியோட ஓனர் படம் தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து விவேக் சொல்லியிருப்பார் படங்கள்ல. அவருக்கு முன்னாடியே வந்து என்னோட அப்பா வந்து பிரசங்கங்கள்ல, சர்ச்சஸ்ல இதெல்லாம் இதே காமெண்ட்ட லாரி ஓனர் விஷயங்கள் இதெல்லாம் அப்படி பேசி சொல்லி அத கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இந்தியர்ல எங்க அப்பா, என்னோட அப்பா. அப்போ அ அப்ப அதனால தான் விவேக் வந்து அப்பாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. பிடித்த நடிகர்கள்ல ஒருவராக விவேக் அப்பாவுக்கு இருந்தாரு. ஏன்னா, அப்பா சொல்ற கருத்துக்கள வந்து கிறிஸ்தவ சமுதாயத்து மத்தியில அவர் சொன்ன கருத்துக்கள வந்து அதாவது அவரு சமுதாயத்துல விவேக் சொல்லியிருந்தாரு. யாரு விவேக்கோட சமுதாயத்திலயும், கம்யூனிட்டிலயும் அவரு விவேக் சொல்லியிருந்தாருங்கிறது அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டியா இருந்துச்சு விவேக்கிட்ட. அப்ப நான் போய் அவருக்கு கமெண்ட் பண்ணியிருக்கும்போது விவேக் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஆமா, அமெரிக்கன்ஸ் வந்து வெள்ளைக்காரங்க வந்து பொதுவா ஒத்துக்குவாங்க. சரியா சரின்னு, தப்பு தப்புன்னு ஒத்துக்குவாங்க. இந்தியர்களுக்கு அது குறைவு தான்னு நான் சொன்னதுக்கு அவர் அக்ரி பண்ணியிருந்தாரு, அக்னாலஜ் பண்ணியிருந்தாரு. ஏன் வெள்ளைக்காரங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, ஏன் வெள்ளைக்காரங்களுக்கு அந்த சுபாவம் ஆட்டிட்யூட் இருந்திருக்குது ஆரம்பத்துல இருந்தே அப்படின்னா, கிறிஸ்தவ சமுதாயத்துல அவங்க வளர்க்கப்பட்டதுனால, கிறிஸ்தவ கோட்பாடுகள், டாக்ட்ரின்ஸ்ல, பிரின்சிபல்ஸ்ல வளர்க்கப்பட்டதுனால, அப்படி ஒரு கோட்பாடு அவங்களுக்கு இருந்திருக்கு. தப்புனா தப்பு, சரினா சரி அப்படின்றது. அப்போ அவங்க எல்லா சமுதாயத்து கம்யூனிட்டீஸ்குள்ளேயும் வந்து பிழைகள் நடந்திருக்கு. ஆனா, செல்ஃப் கரெக்ஷனும், செல்ஃப் கிரிட்டிசிசமும் எங்க அதிகமா இருக்குதோ, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? கரெக்ட் பண்ணிக்குவாங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க, டெவலப் பண்ணிக்குவாங்க. அப்படிதான் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் டெவலப் ஆச்சு. அதனால வந்து கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் இருந்ததுனால அவங்க அப்படி அதாவது ஒரு ஒரு இம்ப்ரூவ்ட் ஆட்டிடியூட்ல ஒரு லாஃப்டி திங்கிங்ல இருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து உலகம் முழுசும் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் மாதிரி வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் என்ன நன்மை செய்ததோ கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து என்ன கத்துக்கிட்டு நன்மை செய்ததோ அதை தான் உலகம் முழுசும் ஃபாலோ பண்ணா இன்னும் இம்ப்ரூவ்டா இன்னும் என்ஹான்ஸ்டா உலகம் வந்து இன்னும் மேம்பட்டு இருக்கும் அப்படின்றது தான் ஃபேக்சுவலான கருத்து.